This is the final segment of 2025 IPL teams preview. So already we saw the 8 teams. Now it's time to finish the last two teams. யார் அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 5 டைம் சாம்பியன்ஸ் ரெண்டு பேருமே லைக் தே டாமினேட் த என்டையர் ஐபிஎல் அப்படின்னு தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ எல் கிளாசிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் போனாலும் எல் கிளாசிகோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹை வோல்டேஜ் கிளாஷாக தான் இருக்கும் எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அந்த ரெண்டு டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த ஒரு ப்ரிவ்யூ ஷோவில் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சி த சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, நமக்கு ஒரே ஒரு நேம் தான் மைண்டுக்கு வரும். அது யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எம்எஸ் தோனி. ஸோ அவர் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிட்டென்ஷனுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு அன்கேப்ட் பிளேயராக வந்து தோனியை ரிட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டினபிள் ஒன்றாக தான் இருக்குது. என்னடா இது ஒரு என்ன சொல்வது, 3 ஐசிசி ஈவெண்ட்ஸ் வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் போயிட்டு என்ன சொல்கிறது ஒரு அன்கேப் பிளேயர் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க யோசிக்க தோணும். பட் அதான் நடந்திருக்கு. ஸோ சிஎஸ்கே பற்றி யாராவது ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரானா அண்ட் மகேந்திர சிங் தோனி 5 பேர் ரிட்டைன் பண்ணாங்க. தென் ஒரு சில நேம்ஸ் கான்வே, ரவீந்திராவெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் சில நேம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே வந்து அகெயின் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஆப்ஷனில். ஸோ டெவன் கான்வே வந்து ஒரு 6 crores ஆப்ஷனில் எடுத்தாங்க. தென் ரச்சின் ரவீந்திரா வந்து லைக் பஞ்சாப் கிங்ஸ் போனாங்க. அது வந்து ஆர்டிஎம் மூலமாக வந்து சிஎஸ்கே புக் பண்ணாங்க. அது இல்லாமல் பார்த்தா ஒரு ராகுல் திரிபாதி இஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. அதெல்லாம் ஒரு விஜய் சங்கர், தீபக் கூட மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. மேஜர் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் பேக் டு சிஎஸ்கே. ஏன்னா லாஸ்ட்டு 2015 he was played ஃபார் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் பேக் டு ஹோம். ஸோ ஆஷோட பர்ஃபார்மன்ஸை எப்படி சிஎஸ்கேல எப்படி இருக்கவங்க தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். ஸோ அந்த ஆஷ் அண்ட் ஜடேஜா காம்போ இஸ் பேக் இன் சிஎஸ்கே. இது மாதிரி நம்ம இந்தியன் டீமில் டெஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இன் எல்லோ ஜெர்சி ஃபார் சிஎஸ்கேக்கு நம்ம ஆஷ் ஜடேஜா பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தா ஒரு நூர் அகமது எடுத்துருக்காங்க, முகேஷ் சௌத்ரி மறுபடியும் எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு விஜய் சங்கர், லைக் அஞ்சுல் கம்போஜ் ஒரு டொமஸ்டிக் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அவர் எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் குர்ஜப்ஜித் சிங் லைக் தமிழ்நாடு டீமுக்காக இப்போ ரீசெண்டாக டெபியூ பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ண குர்ஜப்ஜித் சிங்கை எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத், ஒரு சாம் கரன் அகெயின் பேக் டு சிஎஸ்கே, நூர் அகமது லைக் ஒரு 10 crores போனாங்க நூர் அகமது. ஸோ ஸ்பின் ட்ரியோஸ் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின் காம்போ நல்லாவே இருக்குது. ஒரு ஆஷ் ஜடேஜா நூர் அகமது நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பிளேயர்ஸ் அப்படி பார்த்தா சாண்ட்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மை ப்ராபபிள் சிஎஸ்கே பிளேயிங் 11 அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட், மேபி டெவன் கான்வே, ரச்சின் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் தான் இது பண்ணாங்க. மேபி 1. நம்பர் 3 ராகுல் திரிபாதி, நம்பர் 4 அது சேம் விஜய் சங்கர், தீபக் கூட டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன்ஸ். நம்பர் 5 சிவம் தூபே, நம்பர் 6 சாம் கரன், நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 தோனி, நம்பர் 9 அஸ்வின், நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஒரு நேத்தன் எலிஸ் நூர் அகமதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதில் இருக்கும். ஸோ அந்த ஒரு இது லைக் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை சிஎஸ்கே ப்ராபபிள் 11. ஸோ சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் என்ன இது பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து தெரியும் குவாலிஃபை ஆக வேண்டிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி லாஸ்ட் கேம், அந்த லாஸ்ட் சீசனில் அந்த லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி தோற்று பிளே ஆஃப் சான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த ஒரு இது மிஸ் ஆகாதுங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ மேபி இட்ஸ் லாஸ்ட் சீசன் ஃபார் தோனிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இதே ஒரு இதுவாக தான் ஐபிஎல் ஆரம்பிக்கும். இதே ஒரு லாஸ்ட் சீசன் ஃபார் தோனியாங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சீசனும் ஸ்டார்டிங்கும் போது இருக்குது. ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி லாஸ்ட் சீசன் ஃபார் தோனியா இல்லையான்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு ஆடர் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அண்ட் ஃபார்மர் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து ஒரு ஸ்பின் கன்சல்டண்ட்டாக வந்து பங்களாதேஷ் டீமுக்கு ஒரு டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம், he was appointed as assistant bowling coach for சென்னை சூப்பர் கிங்ஸ். இது அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெல்லிக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஆர்சிபிக்கு வந்து ஒரு 2020 and 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு
பேட்டிங் கோச் அண்ட் ஸ்பின் கன்சல்டண்ட்டாக இருந்தார். அந்த லாஸ்ட் சீசன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். அதை கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அசிஸ்டன்ட் bowling கோச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது அது வந்து நம்ம சென்னை ஸ்பின்னர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லைக் ஒரு ஆர் அஸ்வினாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், ஒரு நூர் அகமதாக இருக்கட்டும், ஒரு ஸ்ரேயஸ் கோபால், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஸ்ரீதரன்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கோச் பண்ண ஒரு பிளேயர் இருக்கும்போது ஒரு இட்ஸ் பெனிஃபிட். ஸோ அப்படியே நம்ம இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு டீம்னு சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் சீசன் எந்த ஒரு இதுவாக இருந்துச்சு அதே கோர் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஸோ நம்பர் 5 ரிட்டன்ஷன் ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனில் லாஸ்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி போட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல நிறைய ஒரு டீம்ஸ்குள்ளேயே ஒரு என்ன கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு ரேம்போவே இல்லை மும்பை இந்தியன்ஸ் டீம் பொறுத்தவரை ஒரு லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும். நிறைய ஒரு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எடுத்துலேருந்தே கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அந்த ஒரு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஐசிசி ஈவெண்ட்ஸ் அந்த ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஒரு ரீசன் வச்சு கூட இந்த வாட்டி லாஸ்ட் இயர் அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. லெட்ஸ் ஹோப். ஸோ லெட்ஸ் மூவ் டு தட் டாபிக். பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு நல்ல பிக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஒரு ரேன் ரிக்கிள்டன் ஆல்ரெடி எம்ஐ கேப்டனுக்காக தான் ஆடி இருக்காரு அவங்க SA20. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த ஒரு SA20. ஸோ ஆட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு வில் ஜாக்ஸ் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மிச்சல் சாட்னர், தீபக் சஹர், ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படி இவங்க வந்து எம்ஐக்கு இது பண்ணாங்க. தென் ட்ரெண்ட் போல்ட் இஸ் பேக் டு எம்ஐ. அது இல்லாமல் அல்லா ஹசன் ஃபர் எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் மிஸ்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்கானிஸ்தான் ஸ்பின் பவுலர் முஜிபுர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. ஸோ டெவன் ஜேக்கப்ஸ் அவர் எடுத்திருக்காங்க. லைக் ராபின் மின்ஸுன்னு ஒரு ஜர்க்கன் பிளேயர், அவர் சம் லோக்கல் டேலண்ட்ஸை நிறைய இது பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லைக் சுஜித் கேலுங்கிற ஒரு கர்நாடகா பிளேயர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். ஸோ அவர் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் மிக்ஸ்டப்ஸ் எப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச இது என்னென்னா ஒரு அன்னோன் கமாடிட்டியை வந்து ஒரு மாதிரி ஃபெமிலியர் ஆக்குறது மும்பை இந்தியன்ஸ் டீம் வருது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஸோ இப்போ திலக் வர்மா இவங்க எல்லாருமே இப்போ ஒரு அன்னோன் கமாடிட்டியாக தான் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க வி ஆல் நோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மை பிளேயிங் 11 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி ரோஹித் சர்மா, ரேன் ரிக்கிள்டன் ஷுட் ஓப்பன். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா. நம்பர் 5 எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் எந்த மாதிரி பவுலிங் அட்டாக் வச்சு தான் எனக்கு வில் ஜாக்ஸோட இது இருக்கும். மேபி நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 ராபின் மின்ஸ், நம்பர் 7 மிச்சல் சாண்ட்னர், 8 மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 தீபக் சஹர், 9 போல்ட், 10 வந்து ஒரு முஜிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம 11 இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 11ல் இல்லை ஃபார் ஃபியூ கேம்ஸ். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. இப்போ பும்ரா இல்லாதது ஒரு மேஜர் செட் பேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஃபியூ கேம்ஸ்க்கு. அது பதில் இப்போ யாரை போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆல்சோ நாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் செப்பாக். ஏன்னா அந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ரேட் இதில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கைஸ் அந்த ஓவர் ரேட் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 கேம் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆல்சோ நாட் பார்ட்டி இன் ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் தான் ஃபர்ஸ்ட் கேம் லீட் பண்ண போகிறாங்க மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு டஃப் சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா வித்தவுட் ஹர்திக் அண்ட் பும்ரா இட்ஸ் வெரி டஃப் ஒன். பட் ரோஹித் சர்மாங்கிற ஒரு ஃபார்மர் கேப்டன் இருக்கிறதுனால மேபி அந்த ஒரு ஆப்சன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸ் பற்றி மறுபடியும் எவ்வளோ சொன்னாலும் நமக்கு பத்தாது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 டீம்ஸும் ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ், சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எம்ஐயாக இருக்கட்டும். ஸோ 2 டீம்ஸுமே வந்து ஒரு டாமினன்ட் சைடு ஒரு பழைய அந்த இதை தான் கொண்டு வந்திருக்காங்க 2 டீம்ஸும். ஒரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த பழைய அந்த ரேம்போ அப்படியே ஒரு சம் ஃபார்மர் எக்ஸ்பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொண்டு இருக்கோம். ஒரு சாம்கன், ஆர் அஸ்வினை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்,
ஸோ அந்த பழைய சிஎஸ்கே அண்ட் எம்ஐ சைட்ஸ் வந்து இந்த ஒரு சீசன் நம்ம பார்ப்போங்க எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ் ஹூ ஷூட் வின் த 6th டைட்டிலுங்கிறதெல்லாம் இப்போ பெரிய ஒரு இதாக இப்போ 2 பேரும் 5 டைட்டில்ஸுங்கிற ஈவன் அவுட்டாக இருக்காங்க. இப்போ 6th டைட்டில் சிஎஸ்கே வின் பண்ண போகிறாங்களா எம்ஐ வின் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு காம்படிஷனாக போக போகுது. ஸோ அந்த ஒரு ட்ராஃபி டாட் யார் ஹைடாக இருக்க போகிறாங்க நம்ம சீசன் போக நமக்கு சீசன் எண்டில் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து எல்லா டீம்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் பிளேயிங் ஆல்மோஸ்ட் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் ஃபியூ டேஸ் IPL ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல்க்கு அப்புறம் என்னால் முடிஞ்சதை என்னோட ரிவ்யூஸ்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். லெட்ஸ் see in the IPL 2025.